வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜா நகர், ஐயனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜா நகர், ஐயனார் கோவில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. அப்பணிகள் தரமாக உள்ளதா, மழை காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஓபிசி அணி பொருளாளர் மதன் அவர்களின் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2025 ஆண்டிற்கான நார்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் விழா கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில ஓபிசி அணி பொருளாளர் மதன் அவர்களின் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2025 ஆண்டிற்கான நார்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் விழா கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நார்காட்டி மற்றும் சர்க்கரையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியான அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், முன்னாள் கவுன்சிலர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜன், நகர மாவட்ட துணை தலைவி முன்னாள் கவுன்சிலர் பத்மாவதி என்கின்ற நாகம்மாள், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஓபிசி அணி விஜயபாஸ்கர், கிளை தலைவர்கள் தாரகேஷ், முருகன் மற்றும் நிர்வாகிகள் தினகராஜன், மாரியம்மாள், மனோன்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அங்கு வந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் சிறப்பு பூஜை நடத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அப்பொழுது அவரது குடும்பத்தினர் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி திமுக மாநில துணை அமைப்பாளர், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது சொந்த செலவில் உப்பளம் தொகுதியில் வசிக்கும் 15,000க்கும் மேற்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் தினசரி நார்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கி வருகிறார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இல்லங்களுக்கும் 2025 ஆண்டிற்கான தினசரி நார்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ச்சியாக உப்பளம் தொகுதி பகுதியில் உள்ள திப்ராயப்பேட்டை மற்றும் வம்பாக்கிரபாளையம் பகுதிகளில் துவக்கி வைத்தார். தொகுதியில் 15,000 குடும்பங்களுக்கு மேல் வசிப்பவர்கள் அனைவருக்கும் தினசரி நார்காட்டி மற்றும் சர்க்கரை இன்னும் 3 தினங்களுக்குள் தொகுதி முழுவதும் கொண்டு சேர்க்கப்படும். தொகுதி மக்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி வருகிறார். தொகுதி மக்கள் மகிழ்ச்சியுடன் சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்று வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில கழக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் யாவரும் உடனிருந்தனர்.
புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வழிகாட்டுதலின்படி ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் SD சேகர் ஏற்பாட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி குறித்தும் நிர்வாகிகளிடையே கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது. இதில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், அவைத் தலைவர் வீரப்பன், ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் முனியன், கலைவாணி, தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், இப்ராஹிம், முருகன், தனசேகரன், அணி செயலாளர்கள் ஜான்சன், சிலம்பரசன், காண்டீபன், இளையராஜா, முருகன், சக்திவேல், சிவக்குமார், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜவேல், கார்த்திக், பரசுராம், ஆறுமுகம், அண்ணாமலை, எல்லப்பன், தமிழ் செல்வன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். 2025 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குகானந்தர் சித்தர் பீடத்தில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ குகானந்தர் சித்தர் பீடம் ஸ்ரீ மேரு நிலையத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு காலை முதல் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று 18 லட்டு, எலுமிச்சம்பழம், நாணயம், நெல்லிக்காய், குங்குமம் மற்றும் புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை வராகி அம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சக்தி சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். समस्ते दुर्दुष्वार परमेश्वर परमेश्वरी प्रतीर्थम प्रदेवरकम दिवात ताराबलम चंद्रबल दिवात विद्याबलम देवण दिवात लक्ष्मी बलम तमावम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी गुरुवे नमो नमः लोकमात्र नमः पद्मप्रियाय नमः पद्मस्ताय नमः पद्माख्य नमः पद्मसुंदर नमः तस्मै नमो नमः या देवी सर्वणे तेरे समंत्रदा नमस्तस्मै नमः या रूपे समंत्रदा महामायज्ञं आमेन दुरादो वैराजमै सर्वनाय महाराज தவளக்குப்பம் தானாபாளையம் புதுநகர் பகுதியில் புத்தாண்டை முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தவளக்குப்பம் அருகே தானாம்பாளையம் புதுநகரில் பெண்களுக்கான கோலப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள் ஆர்வமுடன் கலர் கோலங்களை தங்களது வாசலில் போட்டு மகிழ்ந்தனர். இதில் சிறந்த முறையில் கோலம் போட்டிருந்த 5 பேருக்கு சிறப்பு பரிசும் மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. இந்த பரிசளிப்பு விழாவில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய முறையில் நடத்தப்படும் கோலப் போட்டிகள் காலப்போக்கில் மறைந்து வருகின்றது. தற்பொழுதுள்ள இளம் தலைமுறையினர் அத்தகைய பாரம்பரிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் மீண்டும் நினைவூட்டும் வகையிலும் பெண்களுக்கு கோலம் போடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதத்திலும் இந்த கோலப் போட்டிகள் முதன் முறையாக இந்த தொகுதியில் நடத்தப்பட்டது. இதனால் கிராமப்புற பெண்கள் தற்பொழுது மகிழ்ச்சியில் உள்ளனர். மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் தினசரி எழுந்து கோலம் போட்டு வரும் நிலையில் தற்பொழுது போட்டிகளை வைத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதால் மிகுந்த மகிழ்ச்சியிலும் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கோலப் போட்டி நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
இதில் தானாம்பாளையம் கிராம பஞ்சாயத்தார்கள் ஞானசேகரன், முத்துராம், சக்திவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஷாஜகான், விமல், சதீஷ், நரேந்திரன், கார்த்திக், செல்வம், வேல்முருகன் உள்ளிட்ட இளைஞர்கள் பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் பொரணாங்குப்பம் கிராமத்தில் மரக்கன்றுகள் வழங்கும் விழா சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் அறிவியல், அரசு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த 5 ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இது பின்வரும் 7 கூறுகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு வீடு, ஒரு மரம், நகர்ப்புற தோட்டம், கிராமப்புற காடு வளர்ப்பு, புனித தோப்புக்களை மீட்டெடுத்தல், பசுமை வளாகம் உள்ளிட்டவைகள் உருவாக்கப்பட உள்ளது. மேலும் பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலக வளாகம் நடப்பு பருவ மழைக்காலத்தில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு, ஒரு மரம் இத்திட்டத்தின் கீழ் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மா, எலுமிச்சை, மாதுளம், பலா, சீதா மற்றும் கொய்யா மரம் ஆகிய 500 பழ மரக்கன்றுகள் பூரணாங்குப்பத்தில் உள்ள வீடுகளுக்கு வழங்கப்பட்டது. புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ், இளநிலை ஆய்வக உதவியாளர் இளங்கோ, திட்ட அலுவலர் சாந்தலட்சுமி மற்றும் விமல்ராஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். உருவையாறு கிராமத்தில் விவசாயிகளுக்கு ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மாணவிகளின் செயல்முறை விளக்க பயிற்சி முகாம் நடைபெற்றது. காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயின்று வரும் இறுதி ஆண்டு மாணவிகள் ஊரக வேளாண் பணி அனுபவ பயிற்சியை மேற்கொள்கின்றார்கள். இதில் குழுக்களாக பிரிந்து ஒரு கிராமத்தில் தங்கி அங்கு இருக்கும் விவசாயிகளிடம் உரையாடி அவர்களின் பயிர் செய்யும் முறைகளை கற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் கல்லூரியில் பயின்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் முறைகளை பற்றி விவசாயிகளுக்கும் கிராமவாசிகளுக்கும் செயல்முறை விளக்கம் அளிக்கின்றார்கள். இதில் ஒரு குழு வில்லியனூர் உருவையாறு கிராமத்தில் தங்கி அங்கு இருக்கும் விவசாயிகளிடம் பழகி விவசாயம் கற்கின்றார்கள். இந்த முகாம் ஜனவரி 18ஆம் தேதி நிறைவடைகின்றது. மாணவிகள் விவசாயம் மற்றும் விவசாயிகள் பயன்பெற பிப்ரவரி 4ஆம் தேதி கண்காட்சி நடத்துகின்றார்கள். முருங்கம்பாக்கம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள கணபதி நகர், சேத்திலால் நகர், மகாலட்சுமி நகர், திரௌபதி அம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நீண்ட நாட்களாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருகின்றது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியிடம் கோரிக்கை மனுவாக அளித்தனர். மனுவினை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் குடிநீர் பிரிவு மூலம் முருங்கம்பாக்கம் கலை மற்றும் அறிவியல் கிராம வளாகத்தில்
புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்காக சுமார் 21,80,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பணியை துவக்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பந்ததாரர்களிடம் குடிநீர் அமைக்கும் பணி தரமாக இருக்க வேண்டும் எனவும் குடிநீர் குழாய்களும் தரமான குழாய்களாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்ட அவர் பொதுமக்களிடம் பேசும்பொழுது இப்பகுதி மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆழ்துளை கிணறு மூலம் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 2,000 பொதுமக்கள் பயன் பெறுவார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.